So once again, share screen, enter screen, enter screen. See my screen now. So we'll start right now. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் சேயிங் இட் இஸ் டூ டஃப். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் இஸ் டூ ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. அவ்வளோ அதை நீங்கள் பேசிக்கலி நீங்கள் தான் மைண்ட் செட் போல் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மாதிரி இருக்குது. இன்னது பயாலஜியில் வந்துட்டு இந்த டிடின்னு இந்த புதுசாக ஒரு வேல்யூ வந்தோடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்றீங்க. பட் இட் இஸ் டூ ஈஸி. ஜஸ்ட் புரிஞ்சால் மட்டும் போதும். ஜஸ்ட் இந்த கிளாஸை மட்டும் கவனிங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் சாப்டர். Very important chapter. Principles of inheritance variation is very important chapter. Several times asked question, different இடத்துல அது எங்கெங்க கேட்டிருக்காங்க எல்லாமே நான் சொல்லிடுறேன். You don't need to worry at all. Okay, so we start with principles of inheritance and variation. So principles of inheritance and variation. First வந்துட்டு principles of inheritance. Have you ever wondered why an elephants always give birth only to a baby elephant, not some of other animals? ஏன் வை மேங்கோ ஏன் வந்துட்டு எலிஃபண்ட் வந்து எலிஃபண்ட் பேபி மட்டும்தான் குழந்தை வருது, வேற ஏதோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேபி ஏன் வரல? மேங்கோ சீட்ல வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒன்லி மேங்கோ பிளான்ட்டோட சீட் மட்டும், அதுவும் மேங்கோ டைப் ஆஃப் ஃப்ரூட் மட்டும் தான் வருது, ஏன் டிஃப்ரெண்ட் பைனாப்பிள் ஏன் வரல? இந்த மாதிரி ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் நத்திங் பட் இட் இஸ் கால் genetics and variation. Okay, so we'll study about it detailedly. If you see the screen, oh sorry, let me clear it. Let me clear. So principles of inheritance and variation. Screen தெரியுதா guys? So இப்போ வந்துட்டு ஜெனட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ்னா என்னது? ஜெனட்டிக்ஸ்னா இட் டீல்ஸ் வித் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஓகே, ஜெனட்டிக்னா அது இட் டீல்ஸ் வித் inheritance and variation of characters. Inheritance is basically for example resemblance. For example, உங்க அப்பா மாதிரியே உனக்கு மூக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பாவுக்கு 2 கை இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கும் அதே கை. யூ லுக் சிமிலர் டு, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன வருச்சு, உங்க அப்பாவுக்கு ஷார்ப் நோஸ் இருக்கா, எனக்கும் ஷார்ப் நோஸ் இருக்கு, அது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். வேரியேஷன் இஸ் நத்திங் பட் லிட்டில் பிட் வேரியேஷன்ஸ். என்னதான் கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தாலும் லிட்டில் பிட் வேரியேஷன்ஸ் இருக்கும்ல, அது பேர் தான் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இது பேர் தான் ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியேஷன் என்னது பார்ப்போம். வேரியேஷன். ஓகே, ஸோ வேரியேஷன் என்னது? ப்ராசஸ் by which characters are passed. Variation is a process by which characters are passed on from parent to progeny by the basis of heredity. Okay, so can you able to see this? So variation of which characters are passed on from parent to progeny by basis of heredity. Okay, next பார்க்கலாம். So இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? We'll go and see.
Have you ever wondered elephant ஏன் ஏன்னா அது ஏன் you just tell me. These are several related questions are dealt with scientifically in branch of biology known as genetics. This subject deals with the inheritance as well as the variation of characters from the parents of, as I said before. Inheritance is the process. Inheritance is the process by which characters are passed from parent to progeny. Parent to progeny. அப்பா பேரண்ட்ஸ்லேருந்து பேபிக்கு வரது தான் அதுதான் சொல்கிறேன் அந்த கேரக்டர்ஸ் தான் பேரண்ட் டு ப்ரோஜனி இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் த டிகிரி பை விச் ப்ரோஜனி டிஃபர்ஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு டிகிரி ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும் அது வேரி ஆகும் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ்னு சொல்ல வராங்க நெக்ஸ்ட் ஹியூமன்ஸ் நியூ ஃப்ரம் ஏர்லி ஆஸ் 8,000 to 10,000 பிசி தட் ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் வேரியேஷன் வாஸ் ஹிடன் இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ இந்த ஜீன்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி வர்றது யூ லுக் சிமிலர் வந்துட்டு இட் பேஸ் யா ஆ ஏன் மேட்ரா sorry guys. So humans knew from as early 8,000 to 10,000 BC that one of the cause of variation was hidden in sexual reproduction. Sexual reproduction தான் ஏதோ வந்து changes இல்ல variation வருது அப்படின்னு சொல்லிட்டு they have a idea. So basically they exploited the variation that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and select two organisms that possess desirable character, for example through so nothing but இப்போ they are important question is artificial selection. Artificial selection na basically I'll just tell you artificial selection. Artificial selection are nothing but humans வந்துட்டு செலக்ட் பண்ணி இது பர்டிகுலராக ப்ரீட் பண்ணுவாங்க அது பர்டிகுலராக ப்ரீட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் அதாவது ஒரு வைல்டு கவ் ஓகேவா அந்த வைல்டு கவ் பேர் சஹிலி கவுஸ் இன் பஞ்சாப் இது இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இந்த வைல்டு கவ் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனில் தே டொமஸ்டிகேட்டட் திஸ் அண்ட் தே ப்ரீட் ஓகேவா we must however recognize that though our ancestors knew about the inheritance of character variation they had very little idea about the scientific என்ன சொல்ல வராங்கன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் எதுவுமே தெரியாது பட் இருந்தாலும் இதுல இருந்து இந்த கவ்ல டொமஸ்டிகேட் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வரும்னு ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு ஓகேவா நவ் வி வில் கோ அண்ட் see Mendel's laws of inheritance. Mendel's laws of inheritance. Who is Mendel? Very famous person. Mendel's laws of inheritance, it was during the mid 19th century that the mid 19th century need point in the mid 19th century இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க mid 19th century அப்புறம் வந்துட்டு ஹூ மெண்டலிஸ் லா வந்து யார் கொடுத்தாரு இட்ஸ் பை கிரிகோர் மெண்டல் மறக்காதீங்க கிரிகோர் மெண்டல் கண்டக்டட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் கார்டன் பீஸோட சயின்டிஃபிக் நேம் வந்து பைசம் சட்டைவம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க கார்டன் பீஸோட நேம் வந்துட்டு பைசம் சட்டைவம் ஃபார் 7 years எப்போ அந்த இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட்ல 1856 to 1863 நல்லா வச்சுக்கோங்க 1856 to 1863 ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் லிவிங் ஆர்கனிசம் டியூரிங் த மெண்டலிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா மெண்டலிஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஸோ மெண்டலிஸ் laws of inheritance. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்லி இயர் மறந்துடாதீங்க 1856 to 1863 1850 to 1863 what he did this person did experiment on green pea plant which basically called Pisum sativum as a scientific name of this green plant. It is important need question. Sorry. Okay வா நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸோ இது ஏன் வந்துட்டு கண்டிப்பா இதுதான் ப்ரூவ் ஆச்சுன்னா பேசிக்கலி ஹி யூஸ் சம் மேத்தமெட்டிக்கல்
methods to prove his experiment is correct. ஆக்சுவலி இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளமால தான் அவருக்கு வந்துட்டு சில ப்ராப்ளமும் ஆச்சு. டிஸ்அட்வான்டேஜும் ஏன்னு சொல்றேன்னா, அப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் அதாவது 1815, 60, 18 அந்த 60 அந்த டைம்ல வந்துட்டு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போய் காட்டும்போது வந்துட்டு, நன் ஆஃப் த பெர்சன் கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஏன் சயின்ஸ்ல வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் வருது? ஆ, ஆ, அப்படின்னு சொல்லிட்டு தே ரிஜெக்டட் இட். அப்படியே மேத்தமெட்டிக் அவங்களுக்கு புரியல. இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாரு, இது என்ன சொல்ல வராரு. ஏன்னா அப்போ வந்துட்டு நம்ம வீடியோ கால் செஷன்ஸ் இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ்லாம் எதுவும் இல்லையா. ஸோ தே ஜஸ்ட் லெட்டர் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் போய் சென்ட் பண்ணோடனே அவங்களுக்கு இந்த இந்த ஃபார்மல்ஸ் டி 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 இன்டூ டி ஸ்கொயர் இந்த புனிட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே புரியாது. சீரியஸா ஷாக் ஆயிடுவாங்க. அதனால நோபல் பிரைஸ் வந்து ரொம்ப தள்ளி போச்சு இந்த பர்சனுக்கு. ஆஃப்டர் ஹிஸ் டெத் தான் ஐ கெஸ் ஹி காட் ஹிஸ் நோபல் பிரைஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஸோ இப்போ என்ன தெரியணும்னா இப்போ இவர் வந்துட்டு நெக்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. So Mendel's investigation into inheritance patterns it was for the first time that statistical analysis ஒரு statistical analysisனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, வயலட், ஃபுல்லு, க்ரீனு, ஆக்சியல், டெர்மினல், டால், டார்ஃப், இந்த மாதிரி ஒரு செலக்டடா லிஸ்டா எடுத்து ஒரு ஸ்டாட்ஸா பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக். ஓகேவா? ஒன் செகண்ட் I just okay. So which gave greater capability to that have collected. அதுக்கப்புறமா வேற இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா, he collected larger number of this type of springs. ஓகேவா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு 2 ஃப்ளவர், அதாவது ஒரு 2 பைசன் சட்டம் வச்சுட்டு இது ஒரு டால் டார்ஃப் வச்சுட்டு அவர் பண்ணல. ஒரு 1000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அவர் 7 இயர்ஸா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் உட்காந்துட்டு he just experimented on it. ஓகேவா? The configuration of the interference from the experiments on the successive generation of this test plan proved that the result pointed to general rules of inheritance rather than being unsubstantiated ideas. Okay. Mendel's investigated characters in the garden pea plant. So Mendel's investigated characters in the garden pea plant that were manifested by two opposing traits. Important. Two opposing traits na tall or dwarf plant, yellow or green seeds. So tall or dwarf plants na இப்போ ஒரு பெரிய பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பிளான்ட் இது வந்துட்டு 10 சென்டிமீட்டர்னா ஒரு ஸ்மால் பிளான்ட் 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஹாஃப் ஆஃப் இட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் ஆஃப் இட்னா இவர் வந்துட்டு ஒரு பெரிய பிளான்ட் வந்து டீன் கேபிட்டல் டி வச்சுக்கலாம், ஸ்மால் வந்துட்டு ஸ்மால் டி வச்சுக்கலாம். ஓகேவா? இவர் எதோட இப்போ கான்ட்ராஸ்டிங்னா இங்க பாரு, இது வந்துட்டு பெருசா இருக்கா, இது ஸ்மாலா இருக்கா, இது நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6.5 7.5 இதெல்லாம் எடுக்கல அவர். ரெண்டு கான்ட்ராஸ்டிங், ஒன்று பெருசா இருக்கணும் இல்லை ஸ்மாலா இருக்கணும். ஓகேவா? இதுதான் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ இல்லை கலர், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, எதர் எல்லோ ஆர் கிரீன். ஓகே, ஆல் ரைட். சாரி, நான் ரொம்ப கிரிக்கிட்டு இருக்கேன். This allowed him to set up the basic framework of rules governing inheritance, which was expanded on the later scientists to account for the diverse natural observations. Okay, so Mendel's conducted such artificial pollination, cross-pollination experiments using several true breeding pea lines. ஸோ மெண்டல்ஸ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எதை வச்சு பண்ணாருன்னா ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ். ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ்னு என்னன்னு சொல்கிறேன், அப்படி இருங்க. லிட்டில் ஐ வில் கோ. ஸோ ட்ரூ ப்ரீடிங்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன், அதாவது ஒரு ஜீன் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கா, இதுதான் ட்ரூ. ஆர் ஹோமோலோகஸ் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ரைட் நவ். ஹோமோலோகஸ், இதுவும் ஹோமோலோகஸ்னா பேசிக்கலி ரெண்டு இதுவும் சேமாக இருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க, a true breeding line is one that having undergone continuous self-pollination shows that நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் I will explain it.
A true breeding line of one that having undergone continuous self-pollination shows that the stable trait inheritance and the expression for several generations. Several generations. இதை நான் explain பண்றேன். For example, இங்க பாருங்க. I don't want to do that. Wait. So, for example, wait பண்ணுங்க. என்ன படிச்சோம்? Mentally selected, okay, cross pollination, a true breeding line on that having undergone a continuous self pollination. Continuous self pollination, for example, இப்போ ஒரு கேபிட்டல் டி நான் முன்ன சொல்ல ஒரு டால் பிளான்ட் கேபிட்டல் டி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு எத்தனை வாட்டி நீங்கள் வந்துட்டு கேபிட்டல் டி இன்டூ கேபிட்டல் டி எத்தனை வாட்டி நீங்கள் பண்ணாலும் கேபிட்டல் டி தான் வரும். ஸோ இது எத்தனை வாட்டி செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டே இருந்தாலும் திரும்பியும் இட் வில் கம் as 12. அதே ஃபார் எக்ஸாம்பிள் டுவார்ஃப் பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஸ்மால் டி எடுத்துக்கோங்க. இது கண்டினியூஸ் எத்தனை வாட்டி ஸ்மால் டி பண்ணாலும் ஸ்மால் டி தான் வரும். ஸோ இது எத்தனை வாட்டி நீங்கள் பண்ணாலும் ஸ்மால் டி தான், டுவார்ஃப் தான் வரும். இது பேர் தான் செல்ஃப் பாலினேஷன். எத்தனை வாட்டி பண்ணாலும் ஒரே ரிசல்ட் வரும். ஸோ இது பேர் தான் ஒரே ரிசல்ட் வர பேர். இது வந்து ட்ரூ ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ப்ரீட் ஆர் ட்ரூ ப்ரீட் லைன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் லைன் வந்துட்டு இங்க பாருங்க, mentally selected 14 true breeding P. இப்போ 14 true breeding P or 7 pairs. இங்க பாரு, இது இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா 7 பேர்ஸாக கேட்பாங்க. 7 2s ஆர் எவ்வளோ? 14 இல்லையா? ஸோ 2 பேர்ஸ்னா 7 2s ஆர் 14 இல்லையா? ஸோ 7 பேர்ஸ், 7 பேர்ஸ். பேர்ஸ்னா 2 இல்லையா? ஸோ 7 பேர்ஸ் 14. இல்லைன்னா 14 இந்த மாதிரி கேட்பாங்க. 14 ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ், இல்லைன்னா 14 ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் தான் ஏன்னா நான் என்னோட எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வந்து 7 பேர்ஸ் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ 7 பேர்ஸ் ஆஃப் என்ன இங்கே பாருங்க, mentally selected 14 true breeding P plant varieties, 14 true breeding plant varieties எடுத்துக்கிட்டாரு. as pairs which are similar expect one character with contrasting traits. Some of the contrasting traits are selected were smooth or wrinkled. Smooth or wrinkled na dwarfன்றது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிலது வந்துட்டு ஸ்மூத்னா ஒரு பீ பிளான்ட் வந்துட்டு ரவுண்டா இருக்கா, நீட்டா ரவுண்டா இருக்கா, இது வந்து ஸ்மூத். அதே கொஞ்சம் விரிங்கிள்டா இருக்குன்னா இது விரிங்கிள்டு. இதுவும் அவர் பேஸ் பண்ணி எடுத்தாராம். ஓகேவா? he got selected. So some of the contrasting traits selected were smooth or wrinkled, yellow or green seeds, inflated என்னதுன்னா for inflated and constricted. இங்க இருப்பாங்க inflated and constricted. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்ஃப்ளேட்டட்னா இங்க பாருங்க, இப்படி இருந்தால் இன்ஃப்ளேட்டட். கன்ஸ்ட்ரிக்டட்னா இங்கே பாருங்க, இது இன்ஃப்ளேட்டட், இது கன்ஸ்ட்ரிக்டட். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா ஸோ எல்லோ பாட்ஸ், டால் ஆர் டார்க் பிளான்ட்ஸ். இப்போ பார்த்துடலாம். லெட் மீ ஸ்க்ரோல். ஸோ we'll see the contrasting traits studied by the Mendel in P. இப்போ 7 கேரக்டர்ஸ் எடுத்துக்காரு. என்னது அந்த 7 கேரக்டர்னா ஹைட், இங்க பாரு ஸ்டெம் ஹைட், இங்க பாருங்க ஹைட், ஸ்டெம்மோட ஹைட், ஃப்ளவரோட கலர், ஃப்ளவரோட பொசிஷன், பாடோட ஷேப்பு, பாடோட கலர், சீடோட ஷேப்பு, சீடோட கலர். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இங்க பாருங்க, ஹைட் வந்துட்டு ஸ்டெம் ஹைட் வந்துட்டு ஒரு கேரக்டர் ஸ்டெம் பேஸ் பண்ணி. பாட் வந்துட்டு 2 எடுத்துக்காரு. என்னது பாட் 2 எடுத்துக்காங்க பாருங்க. பாட் வந்துட்டு ஷேப் அண்ட் கலர் பாருங்க.
பாட் வந்துட்டு ஷேப் அண்ட் கலர். ஸோ 3. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். ஃப்ளவர் வந்துட்டு ஆக்சியல் ஆர் டெர்மினல் இருக்கும்னு நினைக்கிறேன் கெஸ். ஸோ ஃப்ளவர் பொசிஷன் வந்துட்டு இங்க பாருங்க, ஆக்சியல் ஆர் டெர்மினல். அப்புறமா அதோட கலர். ஸோ ஃப்ளவர் வயலட் ஆர் உங்களுக்கு கலர் தெரியும்ல, வயலட்க்கும் ஒயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ இது ஒரு பேஸ் பண்ணி இது ஒரு கேரக்டர். ஆக்சியல் டெர்மினல்னா என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஒரு ஸ்டெம் இருக்கு, ஒரு லீஃப் இருக்கு. இது நடுவுல ஒரு ஃப்ளவர் வந்துச்சுன்னா, இதை காட்டுறேன். ஜஸ்ட் இது பேர் வந்துட்டு சாரி இது பேர் வந்துட்டு ஆக்சியல். ஓகேவா? டெர்மினல்னா என்னதுன்னா ஒரு ஸ்டெம். ஐயோ சாரி, ஒரு ஸ்டெம் இருக்கு, ஒரு ஸ்டெம் இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு லீஃப் இருக்கு. ஃப்ளவர் வந்துட்டு இங்க க்ரோ ஆனா இது வந்துட்டு டெர்மினல். புரிஞ்சுதா? இது வந்துட்டு ஆக்சியல். இங்க வந்துச்சுன்னா இது ஆக்சியல். ஃப்ளவர் வந்துச்சு மேலே வந்துச்சுன்னா டெர்மினல். லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் வந்துச்சுன்னா ஆக்சியல். மேலே ஸ்டெம்முக்கு மேலே வந்துச்சுன்னா டெர்மினல். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸாக பேஸ் பண்ணி எடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். இது இப்போ தான் பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த பேஸ் பண்ணி கேரக்டர்ஸ் எடுத்தாருன்னு சொல்ல வராங்க. 7 கேரக்டர்ஸ் இன்னதெல்லாம் பார்த்தோமா? ஸோ ஸ்டெம் ஹைட் வந்து டால் ஆர் டார்ஃப். ஸ்டெம்மோட ஹைட் வந்து ஹைட் பெருசா இருக்கா, கம்மியா இருக்கா? ஃப்ளவர் கலர் வந்து வயலட்டா இருக்கா, ஒயிட்டா இருக்கா? ஃப்ளவர் பொசிஷன் வந்துட்டு ஆக்சியலா இருக்கா, ஆக்சியலா இருக்கா, இல்ல டெர்மினலா இருக்கா? பாட் ஷேப் வந்துட்டு இன்ஃப்ளேட்டடா இருக்கா, அதாவது இன்ஃப்ளேட்டடா இருக்கா நான் காட்டினேன்ல, ஆர் கன்ஸ்ட்ரிக்டடா இருக்கா? பாட் கலர் வந்து கிரீனா இருக்கா, எல்லோல இருக்கா? சீட் ஷேப் வந்துட்டு ரவுண்டா இருக்கா, இல்ல ஒரு விரிங்கிள்டா இருக்கா? சீட் கலர் வந்துட்டு எல்லோ ஆர் கிரீன். இந்த பேஸ் பண்ணிட்டு இதுதான் அந்த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ். ஓகேவா? இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் பார்க்க போறோம். என்னது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். So inheritance of one gene, what we are going to say is, one second. Let us take the example of one such hybridization experiment carried out by the Mendel, where he crossed the tall and dwarf pea plant to study the inheritance of one gene. என்ன எடுத்துக்காரு? He crossed the tall and the dwarf pea plant. இங்க பாருங்க, என்னது அது? F1 filial progeny. F1ல Mendel observed that the F1 progeny plants are okay. I will explain you easy. இங்க பாரு வந்துட்டு என்ன எடுத்துக்காருன்னு சொன்னாங்க. மென்லிஸ் வந்துட்டு ஒரு டால் பிளான்ட்டும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன ஆகுது? கேபிட்டல் டி சொல்லுங்க. Where is it? Once again, he collected the seeds produced as a result of the cross, grew them the first hybridization generation. Okay, I'll explain you. Capital T, capital T, small t. சாரி, நெட் கிடைக்கல. ஸோ எங்க அந்த டயக்ராம்? Explaining. So the monitor is too slow. It is not rolling at all. ஸோ இங்கே பாருங்க, F1 ஜென்ரேஷனில் என்ன நடக்குது பாருங்க. ஒரு கேபிட்டல் டி இருக்கா, டால், அப்புறம் ஒரு டார்ஃப் ஓட பாலினேஷன் நடக்குது. ஓகேவா? அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே பாருங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இந்த பேரண்டல் வந்து இது வந்துட்டு மேலா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இருங்க. இந்த டால் டால் அப்புறம் வந்துட்டு ஒரு டார்ஃப்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மேல், இது ஃபீமேல் வச்சுக்கோங்க. ஓகேவா? அததான் இங்க காட்டுறேன். இது வந்துட்டு பாலினேஷன் ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒரு 12 இன்டூ ஸ்மால் டால் வருது. எஃப்என் ஜெனரேஷன்ல வந்துட்டு டால் வருது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. I'll just show you. இங்க பாருங்க. Let me show you. இங்க பாருங்க. சாரி, என்னோட நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இட் இஸ் நாட் ரோலிங் அவுட் ஸோ ஃபாஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால், இதுதான் எஃப்என் ஜெனரேஷன். ஒரு டால் ஆனது டிடி, டுவார்ஃப் ஆனது ஸ்மால் டி இருக்கேவா? இது வந்துட்டு எஃப்என் ஜெனரேஷன்ல கிராஸ் பண்றாங்க. அப்ப என்ன வருதுங்க பாருங்க. டால் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, அதாவது ஒரு சாரி கேபிட்டல் டி ஸ்மால் தான். எங்க பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி. நெக்ஸ்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி வருதா? கேபிட்டல் டி ஸ்மால் டி. நெக்ஸ்ட் கேபிட்டல் டி திரும்பியும் ஸ்மால் டி வருதா? எப்படி பார்த்தாலும் இங்க பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி இங்க வருதா? கேபிட்டல் டி ஸ்மால் டி. எப்படி பண்ணாலும் 4 சைட்ல வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல டாமினன்ட் எது, ரெசசிவ் எதுன்னு பார்த்துடலாம். சாரி, ரொம்ப பிளாவர் ஆகுது. ஸோ பேசிக்லி என்ன ஆகும்னா, கேபிட்டல் டி ஸ்மால் டி பண்ணா இந்த புனிட் ஸ்கொயர்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதில் வந்துட்டு எது டாமினன்ட்னா டி, கேபிட்டல் டி டாமினன்ட். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே டால் வரும். அதாவது எஃப்என் ஜென்ரேஷனில் எத்தனை வாட்டி நீங்கள் இது பண்ணாலும் 12 தான் வரும். ஸோ 12 இஸ் அ டாமினன்ட். F1ல T is dominant. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் F1 ஜென்ரேஷன்ல படிக்க போறோம். அதான் பார்த்தோம். ஸோ இதுதான் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் த ஜீன்ஸ், ஜீன்னா என்னது, அலீல்னா என்னது, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஒன் செகண்ட். இங்க பாருங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் சச். இங்க F1 progeny. F1 னா என்னது, filial progeny. ஓகேவா? Mendel's observed that all the F1 progeny plants were tall like one of its parents. None were dwarf. He made similar observation for other pairs of the traits. He found that the F1 always resembled the, இங்க பாருங்க, F1 always resembled either one of the parent. The trait of the other, அந்த ட்ரெய்ட் ஆஃப் த அதர் பேரண்ட் இஸ் நாட் சீன் இன் தம். அதாவது F1ல எப்பவுமே வந்துட்டு ஒரு ட்ரெய்ட் தான் பார்த்தாராம், டால், கம்ப்ளீட் டால் மட்டுமே பார்த்தாராம். ஸோ ஓகேவா? மெண்டல்ஸ் தென் செல்ஃப் பாலினேட்டட். இதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா F1ல he done a செல்ஃப் பாலினேஷன். வேர் அங்க என்ன நடந்துச்சுன்னா, சம் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வர் டுவார்ஃப். சம் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் வந்து எப்படி டுவார்ஃப் வந்துச்சுன்னு அது பார்க்கலாம். செல்ஃப் பாலினேஷன் ஆகும்போது என்ன வரும்னா, இங்க பாருங்க, கேபிட்டல் டி செல்ஃப் பாலினேஷன்னா ஹைபிரிடைசேஷன், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. அதாவது ஒரு கேபிட்டல் டின்னு வருது, டி வருதா? கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வருது, கேபிட்டல் டி ஸ்மால் டி வருமா? அப்புறம் ஸ்மால் டின்னு வருது. இங்க பாருங்க, செல்ஃப் பாலினேஷன் பண்றதால டுவார்ஃப் பிளான்ட் வருதா? அதான் இங்க பாருங்க. So F1 always resemble either one of the parents, and the trait other parents are not seen in them. Mendel then self-plotted the F1 plants. To his surprise, found that
found that in the filial second generation, some of the offsprings are dwarf. The characters that was not seen in the F1 generation are now expressed. அதாவது F1ல வந்துட்டு you have seen only